ஜெயிக்கிறவனுக்கோ தோக்கிறவனுக்கோ இருக்கிற மிக முக்கியமான வித்தியாசமே கவனம்தான். யார் ஒருவர் கவனித்துக் கொள்கிறார்களோ, எதை கவனிக்க வேண்டுமோ அதை கவனித்துக் கொள்கிறார்களோ, அது மிக மிக முக்கியமானது. நான் இன்றைக்கு இந்த மா சபையில் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருண்மை இறகும் சிறகும் என்பது. இறகென்றால் என்ன, சிறகென்றால் என்ன என்பதனை சொல்லிவிடுகிறேன். இறகுகளினுடைய கூட்டமைவுதான் சிறகு. சிறகு என்ற ஒன்று தனியாக இல்லை, அது பல இறகுகளால் ஆனது. யார் ஒருவர் அந்த இறகுகளை மிக கவனமாக சேகரித்து வைத்துக் கொள்கிறோமோ அவர்கள் சிறகை பெறுகிறோம். பல நேரங்களில் இறகுகளை நாம் சேமிப்பதே இல்லை, சிறகு முளைக்கும் என்று காத்திருக்கிறோம். வாழ்க்கை ஒருபோதும் உங்களுக்கு வெற்றியை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். யார் ஒருவர் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். யார் ஒருவர் வாய்ப்புகளை விட்டு விடுகிறோமோ அவர்களும் வெற்றிக்காக காத்திருக்க தொடங்குகிறார்கள். நேற்று இந்த இதுக்கு என்ன பேரு, இதை வச்சுக்கிட்டு நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, சொல்கிறாங்களா? ஆனால் நான் பார்த்தேன். என் பையன் கேட்டான், சூப்பரான ஒரு விஷயத்தை பார்த்தேன். என் பையன் கேட்டான், அம்மா உனக்கு மட்டும் எப்படிம்மா சூப்பர் சூப்பரான மெசேஜ் மட்டும் ரீல்ஸில் வருது, எனக்கு மட்டும் பாடாவதியாக ஏன் வருதுன்னு கேட்டான். நான் சொன்னேன், ரகசியம் என்ன தெரியுமா? சூப்பரான விஷயம் வரும்பொழுது நின்று ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டேன்னா சூப்பரான விஷயமாகவே வந்துக்கிட்டு இருக்கோம். பாடாவதியாக ஏதாவது ஒரு விஷயம் வருது, நின்று பார்த்துட்டேன்னா பாடாவதியாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் சூப்பரான விஷயத்தை மட்டுமே நிறுத்தி பார்ப்பேன், மற்றதை நான் ஸ்விப் பண்ணிவிடுவேன். அதில் ஒரு காட்சி, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் யாரோ பரம்பரை பணக்காரங்களாம் கிடையாது இல்லை, உழைத்து முன்னேறிய பரம்பரை தானே இங்கே கூடியிருக்கிறோம். இந்த பரம்பரை, இந்த தலைமுறை உழைத்து நாம் முன்னேறி இருக்கிறோம். இதை நான் சொல்லிட்டு நிறுத்துறேன். உங்கள் பிள்ளைங்களை பற்றி நிறைய கவலைப்படாதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க உங்கள் பிள்ளைய பற்றி. ஏன் தெரியுமா? எப்போவுமே சொன்னதில்லை இந்த வார்த்தையை, நான் இன்னைக்கு சொல்கிறேன். நாமளே உருப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளை உருப்படாதா? இல்லை, காணாமல் போயிடுவோன்னு நினச்சா நாமளே நல்லா இருக்கிறோம் சார். நம்ம பிள்ளைங்க நிச்சயமாக நல்லா வரும், அந்த நம்பிக்கை மட்டும் வைங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, பிள்ளைங்க கிட்ட பேச தெரியறதில்ல, நமக்கு மனைவி கிட்ட பேச தெரியறதில்ல, புருஷங்கிட்ட பேச தெரியறதில்ல, டீச்சர்கிட்ட பேச தெரியறதில்ல, டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் கிட்ட பேச தெரியறதில்ல. இந்த ஜெனரேஷனுக்கு சொல்கிறேன் நான். ஒரு ஜெனரேஷன் இருந்தது, அவங்க பேசுனது நமக்கு புரிஞ்சது. இன்னைக்கு நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியலை. நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன், நான் பார்த்த அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இங்கே எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிள்ளைகள் பேசுகிற மொழியில் பெற்றோர் பேசக்கூடாது, மாணவர்கள் பேசுகிற மொழியில் ஆசிரியர் பேசக்கூடாது. யார் யார் எந்த நிலையில் இருக்கிறோமோ அப்படி பேசணும். உதாரணத்துக்கு எனக்கு தொண்டை கட்டிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு நல்ல ஆள் என்னை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டார். என் பேச்சை கேட்டு நல்லா பேசுகிறேன்னு நினச்சிட்டு சாப்பிட கூப்பிட்டாரா, அவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிட்டேன். சூடாக பிரியாணி வச்சுட்டு சாப்பிட போகிறேன், ஒரு வார்த்தை சொன்னார், மேடம் ஏதாவது பேசுங்க. ஓ, சாப்பிட கூப்பிட்டுருக்கிற, பேச சொல்கிற. ஆனால் எனக்கு தொண்டை கட்டி இருந்தது, அதனால் அவரை கூப்பிட்டேன். சார் வாங்க சார், கிட்ட வாங்க சார். அவர் வந்தார். என்ன மேடம், தொண்டை கட்டி இருக்கு, சூடா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அவர் இல்லை, இப்பவே வேணுமா? எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானே இருக்குது.
நல்லா தான் பேச. குழந்தை தாங்க நம்ம கிட்ட குழந்தை மாதிரி பேசும். விடலை பருவத்தில் இருக்கிற பையன் தான் நம்ம கிட்ட விடலை பருவமா பேசுவான். நாம அவர்கள் கிட்ட தெளிவா பேசணும். எந்த பெற்றோர் தன் பிள்ளை இடத்தில், எந்த கணவன் தன் மனைவி இடத்தில், எந்த மனைவி தன் கணவனிடத்தில், எந்த ஆசிரியர் தன் மாணவர்களிடத்தில் தெளிவாக பேசுவார்களோ அவர்கள் மிகச் சிறப்பான மனிதர்களை தன்னுடன் கொண்டவர்களாக ஆகிறார்கள். நமக்கு பேசவே தெரியறதில்லை. கமலா, அவன் தானே கோவமா கூப்பிடுறான், நீ அமைதியா பதில் சொல்ல, என்னன்னு கேளு. ஏன் உடனே? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு இப்ப எங்க அம்மா எல்லாம் எனக்கு ஒரு சுருதி பெட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேடம். வளரும் போதே நான் என் வாய்ஸை அந்த சுருதிக்குள்ளதான் வச்சிருக்கணும். சஜ்ஜமன் தான், இப்படிதான் கூப்பிடணும். அம்மா அம்மா இவ்வளவுதான். குரல் உயர்த்தவே கூடாது. முதல்ல அப்படி இருந்ததுங்க. இப்போ மா பா என்ன இப்போ அதுதான் கத்துது. திருப்பி நீ ஏன் கத்துற? குழந்தைங்க ஒரு மாதிரியா வருதுன்னு தெரியுது இல்ல? அந்த குழந்தைகளை கையில் எடுக்கிறதும் இந்த மாணவர்களை கையில் எடுக்கிறதும் உடன் இருக்கின்றவர்களை கையில் பிடித்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்குமான இறகுகளை இதோ தருகிறேன். ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு பையன், அம்மா என்னடா நீ வீட்டு வேலைக்கு போய் தானே என்னை படிக்க வைக்கிற? ஆமா, என்ன அதுக்கு இப்போ நீ எங்க வீட்டு வேலைக்கு போற? ஏன் உனக்கு தெரியாதா? சொல்ல. இந்த பக்கத்து தெருவில் இருக்குல்ல, புதுசா வீடு கட்டியிருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு தான். அங்க இனிமேல் நீ வேலைக்கு போவேணாம். ஏண்டா? அந்த வீட்டில் இருக்கிற பையன் என் கிளாஸில் படிக்கிறான். அதுக்கு என்னடா இப்போ? அவன் நான் ஏதாவது பேசினா, டேய் வாயை மூடுறா, உங்கள் அம்மா என் வீட்டில் வேலை செய்யுது தெரியுமா உனக்கு? நான் போடுற சாக்லேட் பேப்பர்லாம் அதான் பெருக்குது, என் ட்ரெஸ் எல்லாம் அதான் துவைக்குது, நான் சாப்பிட்டு வைக்கிற எச்சி தட்டெல்லாம் அதான் கழுவுது. என்ன திமிரா பேசுகிற என்கிட்ட அப்படின்னு பேசுகிறாம்மா. அப்படியா சாமி? ஆனால் எனக்கு உன்னை விட பெரிய கவலை ஒன்று இருக்குடா. ஏம்மா என்னம்மா கவலை உனக்கு? அந்த வீட்டு எஜமானி அம்மா இருக்குல்ல, அது என் கிராமத்து பொண்ணுடா. நானும் அதுவும் எங்கள் கிராமத்து பஞ்சாயத்து பள்ளியில் 1-5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தோண்டா. அவங்க அப்பன் பெரிய பணக்காரன், அவன் நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், அவங்க நல்லா வந்துட்டாங்கடா. அந்த பொண்ணு என்கிட்ட, ஏய் இதை பெருக்கு, இங்கே வா, அதை எடுத்து வை, இதை தொட, இதை கழுவுன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? ஆனாலும் சாமி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீ எப்பவுமே சொல்லாத எனக்கு அந்த வீட்டில் வேலைக்கு போவாதன்னு. ஏம்மா அப்படி சொல்ற? அவ பிள்ளைய அவ எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாளோ அதே ஸ்கூல்ல நான் என் பிள்ளையையும் படிக்க வைக்கிறேங்கிற ஒரு நினைவை நீ எப்பவுமே கொள்ளுடா. நான் அதை பார்த்தேன்னா எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. நம் தாய் தகப்பனுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு, நம் குழந்தைகளுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க நமக்கு அந்த சிறகு உடையுது? எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம்? சில விஷயங்களை எங்க மிஸ் பண்றோம்? பல இறகுகளை ஏன் சேர்த்து கொள்ள மறுக்கிறோம்? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் ஒரு 7 விதிகளை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லித் தருகிறேன். 7 விஷயம் மறக்காம இந்த 7 விஷயங்களும் மனசுல கொண்டு போறீங்களா? 7 இறகு பிடிச்சுக்கோங்க. நம்பர் 1, கணவன் மனைவி, குழந்தைக்கு அம்மா அப்பா. இந்த 3 பேரையும் சொல்றேன். குழந்தையா இருக்கிறீங்களா? நீங்க உங்க அம்மா அப்பாவை பத்தி எவ்வளவுதான் அவர்கள் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் அதை 3வது நபரிடம் சொல்லாதீர்கள். எங்க அம்மா இப்படி, எங்க அம்மா அப்படி சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? உங்கள் தாய் தந்தையரை பற்றி அவர்கள் கிட்ட நீங்க குறை சொல்லி கேட்கின்ற பொழுது அவங்க உடனே உங்களுக்கு ஒரு ரெமெடி தருவாங்க. அந்த ரெமெடி இருக்குல்ல, அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும், உங்க பர்சனாலிட்டியை பாதிக்கும். இன்றிலிருந்து உங்களுடைய முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க,
உங்கள் தாய் தகப்பனை பற்றி யாரிடத்திலும் குறைகள் பேச மாட்டோம் என்று மனசுல வச்சுக்கோங்க. புருஷன் பொண்டாட்டி இருக்கிறீங்களா, அவங்களுக்கு சொல்றேன். மனைவியை பற்றி கணவனும் கனைவி பற்றி மனைவியும் மூன்றாவது நபரிடம் குறை சொல்லாமல் இருங்கள். ஏன் தெரியுமா? அப்போதான் அந்த மூணாவது நபரனுடைய என்ட்ரி அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கும். போதுமானது உங்கள் குடும்பம் பிரிவதற்கு. மூன்றாவது நபரை உள்ளே அழைப்பதே நீங்கள் பேசுகின்ற குறைபாடுகள் தான். முதல் விஷயத்தை சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு நீங்க சேர்ந்துக்குவீங்க. அதனால் மூன்றாவது நபரிடம் இப்பொழுது இருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். இதோ ஒரு இறகை தந்திருக்கிறேன், மனசுல வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? கேட்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? முடிஞ்ச அளவில் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் இருக்குல்ல. எங்க வீட்டில் எங்க அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. எங்க வீட்டில் வந்து சித்தப்பா பெரியப்பா அத்தெல்லாம் வருவாங்க. எங்களை ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு அட்வைஸ் சொல்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு நடந்திருக்காது? நடந்திருக்கா? நடந்திருக்கா? எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் வருவாங்களா, அதில் ஒரு சித்தப்பா இருக்கார். அவர் ஒன்று விட்ட சித்தப்பா தான். அவருக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? அவருக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 45 நிமிஷம் பேசுவாருங்க, சீரழிச்சிருவாருங்க வாழ்க்கையே. நான் என்ன சொல்றேன், நாம பேசுற நம் மீது அன்பு கொண்டு இருக்கக்கூடிய எல்லோருக்குமா தெரியும் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் வருவதற்கான விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. முதல் விஷயம், உங்கள் குடும்ப பிரச்சனைகளை மூன்றாவது நபரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய பொருளாதார சிக்கல்களை இன்னொருத்தன் காதல போடாதீங்க. அது அவனுக்கு அவசியமே இல்லை. பணக்காரா இருக்கிறீங்களோ ஏழையா இருக்கிறீங்களோ போடாதீங்க. நம்பர் 3, ஏதாவது வீக்னஸ் இருக்கும்ல, பொம்பளை பிள்ளைங்களா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இதை பார்த்தா படபடப்பாயிடும், சொல்லாத. பயன்படுத்துவாங்க, கேட்குறவங்க அதை பயன்படுத்துவாங்க. வீக்னஸை வெளியில் சொல்லாதீங்க. நம்பர் 4, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு திரியாதீங்க. சொல்லிட்டா உடனே அது காணாமல்லாம் போவாது, திரியாதீங்க. 5வது, செஞ்ச உதவியை 3வது ஆளுக்கு சொல்லிட்டு தெரியாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன் நான். ஆழமான விஷயம். வீட்டில் போய் 1 2 3 4ன்னு எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 6வது விஷயம் சொல்லவா? உங்களுடையது எது இல்லையோ அதை தொடாதீர்கள், தொடாதீங்க. 7வது விஷயம் சொல்லவா? விழும்பொழுதெல்லாம் எழுங்க, விழும்போதெல்லாம் எழுங்க. விழுந்தே கிடப்பது தான் தோல்வி, எழுவது தோல்வியே அல்ல. பார்த்துக்கலாம்டா. நான் இப்படி கேட்கிறேன், என்னை இங்க இருக்கிற இந்த கூட்டம் நான் பேசுகிறேன் என்றவுடன் வந்தீர்களே, என்னை உங்களுக்கு எத்தனை வருடங்களாக தெரியும்? 4 3 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம், 13 வருஷம். நான் ஒரு 15 வருஷம். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு சொல்றீங்கல்ல, உங்கள் வரைக்கும் நான் வந்து சேருவதற்கு 30 ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். 30 வருஷம் உழைச்சிருக்கிறேங்க. என் கூட பயணம் செய்தவர்கள் எல்லாம் இன்றிலிருந்து 27 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே புகழ் பெற்று விட்டார்கள். ஆனால் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு கடந்த 3 ஆண்டுகள் தான் ஆகின என்றால், அதற்கு முன்னால் 27 ஆண்டுகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கடமையை நான் செய்து உழைத்து கொண்டே இருந்திருக்கிறேன். உங்க கையில மொபைல் இருக்குது, இதுல நான் வந்து பேசுறேன்னா நான் எங்கேயோ போய் தானே பேசுறேன், என் வீட்டில் இருந்தா பேசுறேன். கால் வீங்க வீங்க பயணம் பண்ணிட்டு போய் பேசியிருக்கேங்க நான். சாதாரணமாக எந்த சாதனையும் இல்லை என்பதனை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். விழும்பொழுதெல்லாம் எழுங்கள். இந்த வார்த்தையை நீங்க நல்ல ஆழ் மனசுல கட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு. பல நேரங்களில் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்குல்ல, இந்த உடல் உறுப்புகளை நம்முடைய கண்ட்ரோல்ல நாம வைக்கணுங்கிறது ஒரு இறகு.
உதாரணமா இது இருக்கு. நானும் 5-6 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன், பதில் வர்றதில்லை. இந்த ஆம்பளைங்க அப்பாமார்கள் இதை எடுத்துக்கிட்டு எதுக்கு பாத்ரூம் போறீங்க? வீட்டில் இந்த கை தட்டினதெல்லாம் பாதிப்பு. நான் கேட்டால் சொன்னாங்க, நீங்கள்லாம் இப்போ தனியாக போகிறதுக்கு பயமா உங்களுக்கு பாத்ரூமுக்கு? சைக்காலஜி அப்படி தான் சொல்லுது. நான் சொல்லவா? தனியாக போவெல்லாம் பயம் இல்லை, இதை தனியாக விட்டுட்டு போக பயம். என்ன பாஸ்வேர்டு? இவ்வளோ பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சிருந்தேன்னா பிஹெச்டியை நான் 3 வருஷத்தில் முடிச்சிருந்திருப்பேன். 9 வருஷம் ஆச்சு நான் முடிக்க. எவ்வளவு நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக? நான் ரொம்ப அழகான ஒரு இறகு தரேன் உங்களுக்கு. காலையில் எழுந்திருக்கிறோம்ல, உயிரோட இருக்கிறோமான்னு பாருங்க முதல்ல, அப்புறமா போனை தேடலாம். இப்ப காலையில் நடந்துச்சுங்க, என் கூட ஒருத்தங்க டிராவல் பண்ணாங்க. இந்த நோட் புக் இருக்குல்ல, இந்த நோட் புக்கில் எழுதிட்டு அந்த புள்ள 17 வயசு அதுக்கு, அந்த புள்ள இப்படி பண்ணுதுங்க. திருப்பில்லைங்க, அது திருப்பி எழுதணும்னு தெரில அதுக்கு. அது உடனே இப்படிங்குது. நான் என்னடா பண்ண நீ பார்த்தா அடிமை ஆயிட்டுமா? நான் சொல்லட்டுமா? நான் இது ரொம்ப விலை உயர்ந்தது, சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப விலை உயர்ந்தது. 25 கேலக்ஸி இந்த ஃபோன். ஏன் உங்க முன்னால நான் நிக்கிறதுக்கான தகுதி எனக்கு வந்தது தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், நான் இதை பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பது இல்லை. அவ்வளவுதான், மனசுல வச்சுட்டு போங்க. போன வருஷம் நான் வந்து பேசினேன்ல, அப்ப நான் வேற யாரோ, இன்னைக்கு நான் வேற யாரோவா நிக்கிறேன் உங்க முன்னால. அது என்னவா நிக்கிறேங்கிறத சொல்லிட்டு அப்புறமா நான் போறேன். ஏன்னா முதல்லயே ஒரு விதையை போட்டேன். நான் இங்க 3 மாசத்துக்கு முன்னால நான் வேறையா இருந்தேங்க, இன்னைக்கு நான் வேறையா இருக்கிறேங்கன்னு. எங்க பிடி டீச்சரா ஆரம்பிச்சேங்க. உங்க குழந்தை யாராவது கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் படிக்கணும்னு கேக்குதாங்க? புள்ள கேட்கும், ஏன் படிக்குதுன்னு கேக்குது இல்ல? ரொம்ப அறிவார்ந்த பதிலை சொல்லுகிறேன். நம்ம குழந்தை ஏன் படிக்கணும்னு ஏன் தெரியுமா கேக்குது? ஏற்கனவே மூத்த தலைமுறை படித்த வாய்ப்புகளை பெற்ற குழந்தை ஏன் படிக்கணும்னு கேட்காது, நம்ம புள்ள தான் கேட்கும். ஏன்னா படிச்சா என்ன கிடைக்கும்ன்றது அதுக்கு தெரியாது. அதுக்கு சொல்லிக் கொடுங்க, படிச்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுங்க. என்ன கிடைக்குது தெரியுமா? இதோ இங்க முன்னால நிக்கிறேன்ல, நான் பென்சில்ல ஒரு பிடி டீச்சரா வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். ஒரு கிளாஸ்க்குள்ள நுழையும் போது அந்த டீச்சர் என்ன வெளியேற்றினாங்க தமிழ் எடுக்கிறதுக்காக. இப்போ பிடி டீச்சர் தானே, 10th ஸ்டாண்டர்டுக்கு கையில் புக் எடுத்துட்டு வந்துட்டீங்க, போங்க வெளியில. நான் திராவகம் மாதிரி அந்த அவமானத்தை குடிச்சிட்டு வெளியில வந்தேன். 5 வருஷம் பிஹெச்டி முடிச்சேன். ஒரு இன்டர்வியூக்கு போய் உட்கார்றேன். 1999 பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு போய் உட்கார்றேன். என் பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க, என்னை வெளியில போக சொன்ன அதே டீச்சர், இன்டர்வியூக்கு காலேஜ்க்கு. ஆனா கடவுள் விளையாட்டுக்காரன், 2 பேருக்கும் வேலை கொடுத்துட்டான். ஒரே டிபார்ட்மெண்ட்டுங்க, 2 பேரும் உட்கார்றோம். ஆனா எங்க தெரியுமா நான் கடவுளை கொஞ்சம் அப்படி சொன்னேன், என்னை வெளியில போக சொன்ன டீச்சருக்கு சரிநிகர் சமானமா என்னை உட்கார வச்சியே. குழந்தைகிட்ட சொல்லுங்க, அதுக்கு படிக்கணும்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நான் பிஹெச்டி கொடுத்துட்டேன். அந்த அம்மா அப்பதான் பிஹெச்டி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால 19 வருஷம் அந்த அம்மாவுக்கு நான் சீனியரா இருந்து காலேஜ்ல லெக்சரரா இருந்தேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. வயது காரணமாக அவங்களுக்கு துறை தலைவர் போஸ்டிங் கிடைச்சது. 2 வருஷம் அவங்க துறை தலைவராக இருந்தாங்க. 2025 மே மாசம் 31ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆனாங்க. ஜூன் மாசம் 18ஆம் தேதி 16ஆம் தேதி காலேஜ் திறக்குது. போய் உட்கார்றேன். பிரின்சிபல் ஒரு ஓலை கொடுக்குறாங்க. மீசாப்பேட்டையில் பிறந்தவங்க, நான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்தவ, அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவள், சத்துணவு சாப்பிட்டு வாழ்ந்தவள். 600 ரூபாய் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப். அதில் படித்தவனா, அரசு கல்லூரியில் தான் படித்தேன்.
ஆனா என்ன தெரியுமா, அன்னைக்கு உள்ள போய் உட்கார்றேன், பிரின்சிபல் கூப்பிட்டு எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. என்ன லெட்டர்னு பார்த்தா, நீங்க இன்னிலிருந்து இந்த டிபார்ட்மெண்ட்க்கு ஹெட், யூ ஆர் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ். போய் உட்காந்துட்டேங்க. உழைப்பிற்கு கிடைத்த கூலி, பொறுமைக்கு கிடைத்த கூலி. உட்காந்துட்டேன். 3 நாளுங்க தமிழ்நாடு அரசிலிருந்து ஒரு லெட்டர் வருது. என்னடான்னு பிரிச்சு பார்த்தா, தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ்ச் சங்கம் எனும் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் துணை தலைவராகவும் இயக்குனராகவும் உங்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். நீங்கள் தமிழ் பணி செய்ய தமிழ் வளர்ச்சி துறைக்கு வாருங்கள்னு ஒரு லெட்டர். இப்போ நான் உங்க முன்னால நிக்கிறது கல்லூரி ப்ரொஃபஸரா இல்ல, தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழ் இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணை தலைவராகவும் இயக்குனராகவும் உங்கள் முன்னால் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பொறுப்பெடுத்து 4 மாதங்கள். குழந்தை கேக்குதா, ஏன் படிக்கணும்னு கேக்குதா? சொல்லுங்க. 10வது வகுப்பு படிக்கும் பொழுதே எனக்கு மனசுல பெருங்கனவுங்க, வாழ்ந்து கெட்ட குடும்பம், குழந்தைகள் கிட்ட அந்த கனவை ஏற்படுத்துங்க. இந்த பெரிய இருக்கணும், இதுக்கு பாதி இருக்கணுங்க. என்னுடைய ஆபீஸ் ரூம் 4 அடிக்கு டேபிள் இருக்கணும், முன்னால 20 பேர் உட்கார்ற மாதிரி சேர்ஸ் இருக்கணும், கருப்பு கலர்ல ஒரு பெரிய சேர், அதில் வெள்ளை கலர் டவல், முன்னால எல்லாம் சிசிடிவி கேமராக்கான போர்டு, பெரிய அளவில் அப்படி இருக்கணும். வெளியில போனா ஒரு 3 நாள் அலுவலக பணியாளர்கள் இருக்கணும். வெளியில வந்தோம்னா பெரிய ஒரு இன்னோவா கார், ஒயிட் கலர் கார் நிக்கணும். 10ஆம் கிளாஸ்லங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத போது வந்த கனவு. நீங்க எல்லாரும் மதுரைக்கு வாங்க, என்னுடைய அலுவலகம் அப்படித்தான் இருக்கிறது. எனக்கான வாகனம் 3 நாள் ஆச்சு அரசு கொடுத்து, அதே இன்னோவா கார் தமிழ்நாடு அரசுன்னு போட்டு நிக்குது. ஏன் படிக்கணும்னு குழந்தை கேட்கிற. நான் மரபு ரீதியாக படித்த குடும்பத்திலிருந்து வந்தவள் இல்லை, தமிழ் வழியில் படித்தவள். பெரிய பெரிய இலக்குகளை அவ்வளவு சுலபமாக அடைந்து விட்டு வெற்றிகளை கொண்டாடுகின்ற பெண் கிடையாது நான். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தவ. அதனால் தான் சொல்லுகிறேன், ஏன் படிக்க வேண்டும் என்று உங்கள் குழந்தை கேட்டால், படிச்சா பணம் கிடைக்கும், படித்தால் பதவி கிடைக்கும், படித்தால் பயணம் கிடைக்கும், படித்தால் செல்வாக்கு கிடைக்கும், படித்தால் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான சூழல் கிடைக்கும் என்று குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்க. நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்க்கிறேன், நம்ம கிட்ட என்ன பிரச்சனை, எட்ட வேண்டிய உயரங்களை எட்டாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஆனா அதை என்னால அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியலையே. அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா நான் என்ன பண்றது, என்ன நான் எப்படி பாதுகாக்கிறது? ஈகோன்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த ஒரு முள்ளை நான் எடுத்து விடுகிறேன். ஈகோயிஸ்டிக்கா இருக்காதீங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதே இல்லை, கெட்டு போகணும்னு முடிவு பண்ணவன் விட்டு கொடுக்கிறதே இல்லை. உங்களுக்கு என்று வருவதை யாராலும் தடுக்க முடியாது. உண்மையான உழைப்பும் அறமும் இருந்தால் உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேரும். பிரபஞ்ச ரகசியம் இது. ஆனா என்னன்னா, நடக்கிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ரொம்ப சூட்சமமா ஒரு விஷயம் சொல்றேன். இங்க அம்மாமார்கள் வந்திருக்கீங்களா? நிறைய அடாலசென்ட் குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்கிறீங்களா? நாம தான் நம்ம பிள்ளைக்கு முதல் வில்லி. ஆமாங்குது ஒரு பிள்ளை. இங்க யாராவது ஒருத்தங்க கை தூக்குங்க, என் பிள்ளை என் பேச்ச கேக்குதுன்னு. என்ன வயசு? 2 வயசாம். கேட்கும். நான் சொல்றேங்க, நம்ம பிள்ளை நம்ம பேச்சு கேட்காதுங்க. நான் ஒன்று கேட்குறேன், நாம கேட்டோமா? அப்போ அது எப்படி கேட்கும்? அது கேட்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும். நான் ரொம்ப மன வெளிச்சமாக சொல்கிறேன். இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்களே, ரொம்ப ஓப்பனாக ஒரு விஷயத்தை போட்டு உடைக்க போகிறேன் இன்னைக்கு. நான் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சிங்கன்னு குழந்தைங்க, அவங்க அம்மா அப்பா இப்போவே இந்த கூட்டத்தில் நான் ஒரு பேச்சு பட்டறை நடத்தினேங்க. பேச்சு பட்டறை 7 நாள் உலக தமிழ் சங்கத்தில் நடத்துகிறேன். 38 மாவட்டங்கள்லேருந்து பிள்ளைங்களை கூப்பிடுறேன். கல்வி இயக்ககத்திலேருந்து பிள்ளைங்க வந்தாங்க.
அதில் ஒரு பாப்பா கிளாஸில் பார்க்குற இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கு. நான் 2 நாள் விட்டேன், 3வது நாள் சரியா போயிரும்னு. 3வது நாள் அப்படி தான் இருக்கு, எதுவுமே ரியாக்ஷனே கிடையாது. அது கிட்ட போய் மா எந்த மாவட்டம் அப்படின்னு எழுந்தா. என்னமோ சொல்ல வந்தாளா, டொம்முன்னு விழுந்துருச்சிங்க. எப்பா, பிள்ளைகளை கூப்பிட்டு பயிற்சி பற்ற நடத்திட்டு ஒரு பிள்ளை மயங்கி விழுந்தா எப்படி இருக்கும்? தண்ணிலாம் தெளிச்சு எழுப்பி உட்காரச்சு. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன் முதல்ல, அம்மா வாங்க உங்கள் பிள்ளையோட இருக்கிறதுக்கு நான் ரூம் ரெடி பண்ணுறேன் வந்திருக்கு. அவங்க காலேஜுக்கு கூப்பிட்டேன் ஃபோனில். அந்த மேடம் சொல்கிறாங்க, அந்த பிரின்சிபல் மேடம், அந்த பொண்ணு ஒரு 6 மாசமா இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஏதோ பயிற்சி பற்ற நடத்துறீங்கன்னு சொன்னாங்க, போனால் சரியாக போயிடும். ஏங்க அதுக்கு நான் தான் கிடைச்சனா? நான் ஆளுமை திறன் வளர்ச்சிக்காக இருக்கும்போது நீங்கள் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆனால் என்ன தெரியுமா, அதுக்கப்புறம் அந்த வார்த்தை நான் கேட்டேன்ல, யூடியூப்ல இருக்கு, நீங்க பாருங்க. அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தனிப்பட்ட முறையில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை எப்படி நான் அந்த 4 நாள் ட்ரைனிங் கொடுத்தேன்னா, கடைசி நாள் அன்னைக்கு 4 பேர் பேசினாங்க மேடையில். மேடை பயிற்சி பெற்ற பிள்ளைகள் 4 பேர் பேசினாங்க. அதுல 3ஆவதாக பேசிய அந்த குழந்தை தி பெஸ்ட் ஸ்பீக்கர் என்கின்ற மிகப்பெரிய கைத்தட்டலை அந்த அந்த கூட்டத்தில் வாங்குச்சு. முடிஞ்சா சரி பண்ணிடலாம், சரி பண்ணாததுன்னு ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல, எதை வேணாலும் சரி பண்ணிடலாம். ஏன்னா சில பிள்ளைங்க இருக்காங்க, 10th இந்த குழந்தை படிக்கவே மாட்டேங்குது. ஏங்க 9th பாஸ் பண்ணி 10th வரைக்கும் வந்துருச்சு, 10th ஏன் படிக்கல விசாரிங்க. ஏதோ பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனையை விசாரிங்க. பிரச்சனையை விசாரிக்கிறதே இல்லை. அந்த அம்மா நேரா என்ன பண்ணுச்சு, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து என்கிட்ட கவுன்சிலிங்க்கு விட்டுச்சு. நான் இன்னொரு இறகு கொடுக்கிறேன், புத்திசாலி தாய்மார்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் புரிஞ்சு கொள்ளுங்க புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றேன்னா, இந்த பாலைவன ரோஜாக்கள் படம்னு நினைக்கிறேன், அதில் ஒரு டைலாக் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைலாக். நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியும், உங்களுக்காக தான் பேசுறேன். இன்னொரு டைலாகும் இருக்கு, அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரத்த கண்ணீர் படத்துல. Who is this old man? என்னப்பா இவன் தான் உங்களுடைய மாமனார் சந்திராவுடைய அப்பா, அப்பன் அப்பன். ஓகே ஓகே. அவர் ஏதோ ஒன்று சொல்வார், உடனே இந்த இவர் ஏதோ ஒன்று சொல்வாரா, உடனே அவர் அந்த அப்பால தலையில் அந்த மாமனார் தலையில் அடிச்சுட்டு ஒரு டைலாக் சொல்வார், எனக்கு ரொம்ப பிடிச்சமான டைலாக். என்னவோ எனக்குன்னு வந்து வாச்சுது, நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியலன்னு. புரிஞ்சுக்கோங்க, என்னமோ பேசி அந்த அம்மா எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிடாது. ஒரு நாள் அப்படிதான் இங்கன்னு நினைக்கிறேன், இங்க இல்லை தஞ்சாவூரா, ஏன் பேரை சொல்லி மாட்டிப்பானே, ஏதோ ஒரு புத்தக திருவிழாவில் பேசிட்டு 2 பாயிண்ட் சொல்றேங்க, அது ரொம்ப முக்கியமானதுங்க. யார் யாருக்கு வேணும்னா எல்லாம் கை தூக்குனாங்க. 2 பாயிண்ட் சொல்லி முடிச்சுட்டு கீழே போய் வண்டியில் உட்கார்றேன். 2 பேர் ஓடி வராங்க மூச்சு அரைக்க. மேடம் இந்த 2 பாயிண்ட் சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லையா? ஏய் நான் சொல்லி முடிச்சு 1/2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு வரேன். நான் எதை சொல்றேனோ அப்படி கற்பூரமாய் பிடிச்சிக்கணும், ஓகேவா? ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த அம்மா சிங்கிள் பேரண்ட். அந்த அம்மா பொண்ணை விட அந்த அம்மா அழகாக இருந்துச்சு. வந்துதா, மேடம் 17 வயசு மேடம். சரி, ஒரு பிரச்சனை மேடம். என்ன பிரச்சனை? செத்துருவோம் மேடம் 2 பேரும், காப்பாற்றுங்க மேடம். பிரச்சனையை கேட்டுக்கிட்டேன், உண்மையாகவே பெரிய பிரச்சனை தான். 42 வயசு ஆளை கல்யாணம் பண்ணுறேன்னு நிற்கிது. அது அப்படி தான் நிற்கிதுங்க, அப்படி நிற்கிது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைங்கள்லாம் அது புரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அது புரிகிற அளவுக்கு அப்படி தான் நிற்கும். அது புரிய வச்சுட்டோம்னா அது நம்மளை விட சூப்பராக வந்துடும். புரிய வைக்கிற மொழி இல்லையே நம்மக்கிட்ட. என்கிட்ட வந்தாங்க, நான் சொன்னேன் 5 நாள் ஆகும்னு. பிள்ளைய பார்த்தேன், 5 நாள் ஆகும். 3ஆவது நாளுங்க நான் சில விஷயங்கள்லாம் சொன்னேன், அது பயந்து போச்சு. நிஜமாவா மேடம்? ஆமாப்பா.
அப்போது நான் எனக்கு வேணாம் மேடம் அது. ஏய் நிஜமா சொல்கிறியா? கூர்ந்து கவனிங்க. நிஜமா சொல்கிறியா? ஆமாம் வேணாம் மேடம். இந்த ஃபோனால் தான் மேடம் எல்லா பிரச்சனையும். இந்த ஃபோன் வேணாம் மேடம், எனக்கு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுக்க சொல்கிறேன். நான் உங்கள் காலேஜ்லேயே ஜாயின் பண்ணிக்கவா மேடம்? 17 வயசுங்க, குழந்தைங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்குது ஏதோ காலேஜில். நான் சொல்ல 3 வருஷம் படிச்சிரு, பிஎட் படி. பிஎடுக்கு நான் காசு கட்டுறேன், என்கிட்ட வந்துரு. எம்ஏ பிடிச்சிரு, எம்ஏ பிஎடுக்கு நல்ல வேலை இருக்கு, 30,000 ரூபாவது சம்பாதிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீ நல்லா வாழலாண்டாமா, இது சின்ன வயசுக்கு தள்ளி போடுன்னு சொல்லியிருந்தேன் விஷயத்த. அது சரின்னு ஒத்துக்குச்சிங்க. ஐயோ மேடம் நான் படிக்க போகிறேன் மேடம், எனக்கு இதெல்லாம் வேணாம் மேடம்ன்ற வெறுப்பாயி என்கிட்ட கொடுத்தது இந்த ஃபோனை எடுத்து. உங்கள் அம்மாட்ட கொடு, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க அம்மா, என் வாழ்க்கையில் நான் அவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திச்சது இல்லைங்க. அவங்க அம்மாங்க, ஏங்க உங்கள் பாப்பா ஓகே சொல்லிச்சுங்க. என்ன ஓகே சொல்லிச்சு? நீ ஏன் சொல்லுப்பானே. அம்மா இந்தம்மா இந்த ஃபோன், இனிமேல் நான் அந்த ஆளோடலாம் பேச மாட்டேம்மா, எனக்கு வேணாம்மா, நான் படிக்கிறேம்மா. அப்பா உன்னை என்ன மாதிரி பண்ணிட்டு போயிட்டாருமா, நான் பார்த்துக்கணும் இல்லைம்மா, நானும் போயிட்டேன்னா உனக்கு யாருமா இருக்கா, நான் பார்த்துக்கிறேம்மா, உன்னை நான் படிக்கிறேம்மா, என்னை நம்புமா. இனிமேல் அந்த ஆளோட பேச மாட்டியே? பேசவே மாட்டேம்மா, என்னை காலேஜ் கூட மாற்றிடுமா, நீ வீட்டை மாற்றிடுமா, நான் வேணாம்மா, எனக்கு ஃபோனெல்லாம் டெலீட் பண்ணிடுமா, உடச்சிருமா, என்ன வேணாலும் பண்ணுமா, வாமா போகலான்னு சொல்லுதுங்க. அந்த அம்மா டயலாக்குங்க சந்திரமுகியாக மாறிச்சிங்க. அது அந்த படத்தில் ஒரு டயலாக் வரும்ல, பார் கங்காவாக இருக்கின்ற உன் மனைவி சந்திரமுகியாக மாறுவது. அப்படி மாறிச்சுங்க அந்த அம்மா. மாறிட்டு ஒரு டயலாக் சொல்லிச்சு பாருங்க, என்னை இது வரைக்கும் யாரும் அவளை அவமானப்படுத்தினதில்லை. அந்த அம்மா சொல்லுது, சனியனே 6 மாசமா நான் இதைத்தானடி சொல்றேன், டிவியில் வர்றவங்க சொன்னா மட்டும் கேட்டுக்குவியா? அதுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? புள்ள திருந்திருச்சுங்கிறதுல பிரச்சனை இல்ல, நான் சொல்லி திருந்தலங்கிறத பிரச்சனை. நான் சொல்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூட புரியவில்லை. போகும்போது அந்த புள்ள சொல்லிட்டு போச்சு என்கிட்ட, இப்ப புரியுதா மேடம் நான் ஏன் தப்பா முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஈகோயிஸ்டிக்கா ஏன் இருக்கிறீங்க? கணவனோட ஈகோ, மனைவியோட ஈகோ, குழந்தைகளுக்கு ஈகோ, என்னங்க ஈகோ? நான் சொல்றேன், குடும்பத்தில் யார் அன்பின் முன்னால் தோற்கிறார்களோ அவர்கள்தான் அன்பில் ஜெயிக்கிறார்கள், ஜெயிக்கிறவர்கள் தான் அங்கே தோற்கிறார்கள் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.